வருட ராசி பலன் 2025 சிம்மம். குணாதிசயங்கள். சிம்ம ராசியினர் உன்னதமானவர்கள், பரந்த இதயம் படைத்தவர்கள், பெருந்தன்மை வாய்ந்தவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயர் பதவியை அடைய வேண்டும் என்ற ஆவலுடன் இருப்பார்கள். இந்த ராசியினர் அதிகாரம், கண்ணியம், ஆற்றல், உற்சாகம், புகழ் ஆகியவற்றை பெற்றிருப்பார்கள். நிர்வாகம், சட்டம் மற்றும் அரசியல் விஞ்ஞானம் இவர்களுக்கு பிடித்தமான பாடங்கள் ஆகும். ராசி பலன். சிம்மம். பொது பலன்கள். இந்த வருடம் தனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருடமாக அமையப்போகிறது. பொதுவாக உயர் அதிகாரிகளாக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் மேலாளராக பதவியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைப்பதுடன் வருமானத்திலும் ஏற்றம் உண்டாகும். பின்னலாடை ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களை பெற்று தந்து தனலாபத்தையும் அதிகரித்து கொடுக்கும். காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இடையே அந்யோன்யம் கூடும். திருமணமான தம்பதிகளுக்கிடையேயான தாம்பத்திய உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். இந்த வருடம் வயதான ஆண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. சாப்பிடும் உணவில் கவனம் தேவை. குறித்த நேரத்தில் ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகாமல் தடுக்க முடியும். நடுத்தர வயதை உடைய பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உடல் சார்ந்த பிரச்சனைகள் தெரிய ஆரம்பித்த உடனேயே மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை பயக்கும். அரசாங்க துறையில் வேலையில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். வேலை. இந்த வருடம் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் நிறைந்த மாதமாக இருக்கும். தனியார் துறையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும். ஜனவரி மாதம் பொதுப்பணித்துறையை சார்ந்தவர்களுக்கு பணிச்சுமை காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். தூக்கமின்மை பிரச்சனைக்கு தியானம் செய்வது நல்லது. பிப்ரவரி மாதம் பங்கு வர்த்தக துறையை சேர்ந்தவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தனநிலையிலும் ஏற்றம் உண்டாகும். மின்பொறியாளர்களாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மார்ச் மாதம் தன நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு தன லாபம் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தன வருவாய் அதிகரிக்கும். ஆயத்த ஆடை ஏற்றுமதி தொழில் புரிபவர்கள் மே மாதம் அதிக வருமானத்தை எதிர்பார்க்கலாம். உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் ஜூன் மாதம் புதிய தொழில் முதலீடுகளை தவிர்த்தல் நன்மை பயக்கும். ஜூலை மாதம் மளிகை கடை வியாபாரத்தில் போட்டி அதிகரித்து காணப்படும். பழம் மற்றும் காய்கறி வியாபாரத்தில் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். தகவல் தொடர்பு துறையில் கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் ஆகஸ்ட் மாதம் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் தங்க நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும். நவம்பர் மாதம் கைவினை பொருட்களை வியாபாரமாக செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும். டிசம்பர் மாதம் கணக்கு தணிக்கையாளர்களாக தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர் கிடைப்பதின் மூலம் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்பட அஷ்டலக்ஷ்மி பூஜை. காதல், திருமணம். இந்த வருடம் காதலர்களுக்கு இடையே ஒற்றுமை நிலவும். காதலை வெளிப்படுத்த ஜனவரி மாதம் உகந்த மாதமாக இருக்கிறது. ஜனவரி மாதம் தங்களது காதல் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வது அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிப்ரவரி மாதம் புதிதாக திருமணம் செய்தவர்கள் உணவகங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை அழைத்து செல்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான இணக்கம் அதிகரித்து காணப்படும். மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள். அதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிதல் உண்டாகும். மார்ச் மாதத்தில் திருமணம் செய்து கொள்ள விரும்புவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடைபெறும். ஏப்ரல் மாதத்தில் நடுத்தர வயது தம்பதிகள் தங்கள் துணையை கூட்டிக்கொண்டு ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் மூலம் இருவருக்குள்ளும் அன்பு பலப்படும். மே மாதத்தில் காதலர்களுக்கு இடையே சிறு சிறு விஷயங்களுக்காக கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எனவே காதல் உறவில் இருப்பவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. காதல் மற்றும் திருமண வாழ்வு சிறக்க லக்ஷ்மி பூஜை. நிதி நிலைமை. இந்த வருடம் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும். தனியார் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். சுயதொழில் செய்பவர்கள் ஜனவரி மாதம் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். அதன் மூலம் தன வரவு அதிகரிக்கும். பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வீடு பராமரிப்பு பணிக்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். மார்ச் மாதம் வண்டி மற்றும் வாகனம் செம்மை படுத்தும் பணிக்காக செலவுகள் ஏற்படும். ஏப்ரல் மாதத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு செலவுகள் செய்வீர்கள். மே மாதம் இன்பச் சுற்றுலா செல்வதற்கு அதிகம் செலவுகள் செய்வீர்கள். ஜூன் மாதம் நீண்ட தூர பயணம் செல்வதற்காக செலவுகள் செய்வீர்கள்.
ஜூலை மாதம் கடன் வாங்கும் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். திரும்பி செலுத்தும் பலம் தெரிந்து கடன் வாங்குவது நன்று. ஏன் என்றால் எதிர்காலத்தில் கடன் சுமை அதிகமாகி வாங்கிய கடனை திரும்பி செலுத்த முடியாமல் போகலாம். ஆகஸ்ட் மாதம் புதிய வாகனம் வாங்குவதற்காக செலவுகள் செய்வீர்கள். செப்டம்பர் மாதம் குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்காக செலவுகள் செய்வீர்கள். அக்டோபர், நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் செலவுகள் குறைந்து சேமிப்பை அதிகப்படுத்துவதால் உங்கள் பொருளாதார நிலை உயரும். பொருளாதாரத்தில் ஏற்றம் காண குரு பூஜை. மாணவர்கள், மழலையர் பள்ளியில் படிக்கும் மழலை செல்வங்களின் உள்வாங்கும் திறன் அதிகரித்து காணப்படும். ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். நடுநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் அதிகரித்து காணப்படும். அதனால் அவர்கள் தேர்வுகளில் முதல் மதிப்பெண் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேல்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெறுவார்கள். உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவர்களின் கிரகிக்கும் திறன் மேலோங்கி காணப்படுவதால் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று படிப்பில் தேர்ச்சி பெறுவார்கள். அறிவியல் சார்ந்த படிப்பில் முதுகலை படிப்பை முடித்த மாணவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் கல்லூரி படிப்பில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு படிப்பிற்கான உதவித்தொகையுடன் இடமும் கிடைக்கும். ஜூலை மாதத்தில் இளங்கலை கல்வி படிக்கும் மாணவர்கள் பேச்சு போட்டி, ஓவிய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பை முடித்தவுடன் பேராசிரியராக உத்தியோகம் கிடைக்கும். கல்வியை மேம்படுத்த தெய்வீக நுட்பம், ஹயக்ரீவ பூஜை. ஆரோக்கியம். இந்த வருடம் பொதுவாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். ஜனவரி மாதத்தில் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தண்ணீர் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். மருத்துவரிடம் காண்பித்து உரிய மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து குணமடையலாம். மார்ச் மாதத்தில் வயதில் மூத்த ஆண்களுக்கு ஒற்றை தலைவலி போன்ற உடல் உபாதைகளை சந்திக்க நேரும் என்பதால் சரியான நேரத்தில் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு உடல்நல குறைபாட்டில் இருந்து விடுபடலாம். ஏப்ரல் மாதத்தில் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தலை தூக்கும் என்பதால் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஏப்ரல் மாதத்தில் ஆரோக்கிய உணவு மற்றும் பழங்களை உட்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நன்றாக வைத்துக் கொள்ள முடியும். மே மற்றும் ஜூன் மாதங்களில் நடுத்தர வயதை உடைய பெண்களுக்கு பார்வை குறைபாடு வரலாம். கண் மருத்துவரிடம் சென்று சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டில் இருந்து விடுபடலாம். வயதான ஆண்களுக்கு மூட்டு வலி மற்றும் கால் வலி போன்ற அசௌகரிய குறைபாடுகள் வரலாம். எலும்பியல் நிபுணரிடம் சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் பெற சந்திரன் பூஜை. பரிகாரங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் பூஜை செய்வது தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆதித்ய ஹிருதயத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் பாராயணம் செய்து வர அனைத்திலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆடை தானம் செய்வதினால் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். பிரதோஷ நாள் அன்று சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகத்திற்கு பால் தானமாக கொடுப்பதால் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க முருகன் பூஜை. சாதகமான மாதங்கள் ஜனவரி, மார்ச், மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர். சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி, ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர். அன்பு உள்ளங்களே, மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.